நைட்டு வந்து லேட்டாக தூங்குனாவே நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் வந்து எந்தெந்த மாரி பிரச்சனைகள் இருக்குது, எந்தெந்த மாரி ஸ்ட்ரெஸ்லாம் ஆக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நைட் 1 மணி 2 மணிக்கு மேலே தூங்கிட்டு லேட்டாக நீங்கள் எந்திரிச்சாலும் 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சாலுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து குண்டாகிறதுக்கு, அதாவது ஒபிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக வந்து உங்களுக்கு டயாபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ட்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜிங் வந்து சீக்கிரமாக ஆகிறது மாதிரி இருக்கும், முடி வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை விட முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் 1 மணி 2 மணி வரையும் தான் அந்த செல்லுலார் மெக்கானிசம் வந்து நம்ம உடம்புல பாடி வந்து அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எல்லாம் நடக்கும். ஸோ அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறதுனால உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து அடிக்கடி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்லீப் வந்து ஒரு 10லேருந்து ஆரம்பித்து ஒரு 6:00 7:00 வரையும் தூங்குறது எப்பயுமே ஒரு நல்ல ஸ்லீப்பிங் டைம். ஸோ அதுக்குள்ளே இது பண்ணுறது தான் எப்பயுமே பெட்டர். ஸோ இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நிறையா வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக போய் தூங்கிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறது எப்பயுமே பெட்டர்.